இயல்பான சந்தேகங்களை நம்ம இணையத்தில் அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்துறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதிமுக உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா, கொள்கையில் அவங்க மாறவே இல்லை. அவர் இஷ்யூஸ் பேசணும் அப்படின்னு சொன்னபோது இல்லை அரசியல் தான் பேசியிருப்பாங்க, அவங்க நிலைப்பாடு மாறிட்டாங்க, பிஜேபியை நெருங்கிட்டாங்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வருது, வக்ஃப் மசோதா. இன்னைக்கு அதிமுக பிஜேபி பக்கம் போச்சா? எவ்வளோ உறுதியாக நின்றுச்சு, அவங்க கொள்கை மாறலை. இதெல்லாம் அவர் சொல்வது போல கற்பனையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இது ஒன்றுதான் அதிமுகவிற்கான அஇஅதிமுகவிற்கான ஒரு அளவுகோல் அப்படின்னு நீங்கள் வச்சோம்னா அது சரியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது அவங்க அஇஅதிமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்தாங்க. கூட்டணிக்குள்ளே இருந்த பொழுதே நாடாளுமன்ற மக்களவையில் மரியாதைக்குரிய திரு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து ஒரு பெரிய உரையை ஆற்றினார். நீங்கள் தான் ரட்சகர் என்று நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமரை பார்த்தெல்லாம் சொன்னார். மாநிலங்களை விட ஆதரிக்கதா எதுக்கிறதாலும் தெரியாமல் குழம்பி போய் நின்றாங்க அஇஅதிமுக. ஸோ இது அல்ல அளவுகோல். இன்றைக்கி இது ஒரு செக் ஸ்டாலின் அவர்கள் வைத்தது. வகுபாரிய தடை சட்டத்துக்கு நீங்கள் வகுபாரிய திருத்த சட்டத்திற்கு நீங்கள் ஒரு இது சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு அஇஅதிமுகவுடைய மிக முக்கிய ஒரு செய்தி தொடர்பாளர் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். இப்போ எதுக்கு அவசரமாக இந்த இதை கொண்டு வரணுங்க, இந்த தீர்மானத்தை இன்றைக்கி எதற்கு முதலமைச்சர் கொண்டு வருகிறார்? நீங்களே சொல்லிட்டீங்களா செக் வைக்கிறதுக்கா? ஏற்கனவே இதை அறிவிச்சிட்டாங்க. இது ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அக்னி பரீட்சை மாதிரி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திமுக தெளிவாக ஒன்று வச்சுட்டாங்க. சூரியனா வெள்ள வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த பரீட்சையில் ஜெயிச்சிட்டாங்கல்ல. பார்க்கலாம், நீங்கள் சிஏஏவை ஆதரிக்காமல் எதிர்த்தும் ஜெயிச்சிருக்கலாம். அந்த பரீட்சையில் நீங்கள் சிஏஏவை ஆதரிச்சிங்கல்ல, அதை இது தகத்தகாய சூரியனாக வெளியில் வந்துட்டாங்கன்னா அதை என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது. இன்றைக்கி இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று அமித்ஷாவை பார்த்து பாராட்டுகிறார்கள். இது ஆப்வியஸ்லி இதெல்லாம் அரசியலில் நடக்கிறோம் மிஸ்டரி. என்னன்னு கேட்டிங்கன்னா பரஸ்பரம் திட்டிக் கொள்வார்கள், அதன் பிறகு கூட்டணி சேர்ந்து கொள்வார்கள். அதுக்குள்ளே போகிறோம்ல. முந்தா நாள் வரைக்கும் அண்ணாமலையை பார்த்து இவர் என்ன சொன்னார், இவரை பார்த்து அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் இதே மாதிரி திமுக அணியில் என்ன சொன்னாங்கன்னா இது அல்ல விவாதம். அது என்ன அதுக்குள்ளே போக விரும்பல. ஐ டோன்ட் லைக். பட் என்ன ப்ராக்டிக்கலாக ஒன்று பேசலாமே. இந்த கூட்டணி நான் இப்படி சொல்கிறேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். நிச்சயமாக 2026 நான் இப்படி சொல்கிறேன், திமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் அமையாது. நான் சொல்கிறேன் தாவேகா பாஜக கூட்டணி அமையாது. நான் பத்திரிகையாளனாவே சொல்கிறேன். ரைட், அப்படி சொல்கிறேன். அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாகவே பயன்படுத்திட்டு வரேன். அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வராது அப்படின்னு நண்பராலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, பிரியனாலையும் புதுக்கோட்டை அவராலையும் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டார். நாளைக்கு கூட்டணியும் கிடையாதுங்கன்னு ஓட்டு போட்டா நான் அவர் அப்படியே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட அஇஅதிமுக என்னுடைய அருமை நண்பர் தான் புதுக்கோட்டை சீனிவாசன் சகோதரர். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியை விட அவர் பெரிய பொறுப்புல இல்ல. எடப்பாடி பழனிசாமியிலே உறுதியா சொல்ல முடியலீங்களா? நீங்க ஏன் புதுக்கோட்டை சீனிவாசன் போய் கேட்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லிட்டாரா அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராது சொன்னாரா? திமுக மட்டும் தான் ஒரு எதிரி அப்படித்தானே சொன்னாரு. அந்த கேள்வியே செய்தியாளர்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு 2 கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு பாஜக கூட கூட்டணி சேர்றதுல எந்த தயக்கமும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை தான் அவருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா டிடி தினகரனை உள்ள சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ் உள்ள சேர்க்கக்கூடாது, திருமதி வி கே சசிகலா அவர்களை உள்ள சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு செய்தியாளர்கள் அதை கேட்கறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் அஇஅதிமுக மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. புரிந்தது தான், கிடையவே கிடையாது. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? ஒற்றை தலைமை என்று நீங்கள் சொன்னீங்க. ஒற்றை தலைமை என்றால் வெற்றி பெறுவோம்னு சொன்னீங்களா? ஒற்றை தலைமை வந்த பிறகு நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களா? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விரைவில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யப்படுவார்? வெளியேற்றப்படுவார். இல்லைன்னா அவர் அவமரியாதையை சந்திப்பாருங்கிறார். டிடி தினகரன் என்ன சொல்றாரு? உண்மையான தொண்டர்கள் கைக்கு அஇஅதிமுக விரைவில் வருங்கிறார். அப்போ அதிமுகக்குள்ள இருக்கிற இந்த குழப்பம் இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு பிரதான சிக்கலே தவிர இவர்களோடு இன்க்ளூட் பண்ணி ஒரு கூட்டணியா, இன்க்ளூட் பண்ணாம இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு கூட்டணியாங்கிறது மட்டும் தான் அதிமுக பாஜகவோட சேர்ற பிரச்சனை இல்ல. சேர்றதுல ஒரு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வித் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இல்லையாங்கிறது மட்டும் தான் அங்க தான் பிரச்சனை. அவங்களுக்கு அதுதான் பிரச்சனைங்க. அது மட்டும் தான் அவங்களுடைய பிரதான. முன்னாடி அண்ணாமலை காரணம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது இல்லையா? அது ஒரு காரணம் தானே. இப்ப நீங்க அப்படி பார்த்தா இப்ப நீங்க அண்ணாமலை இப்ப மாத்த சொல்ல போறீங்களா? சரி, ஒருவேளை இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்? நீங்கள் இப்போ இவர் நண்பர் சொன்னார், ஸ்ரீகாந்த் கணேஷ் ஊழல் கீழெல்லாம் சொன்னார். பரஸ்பரம் எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான், அவரும் அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்படி பார்த்தா அண்ணாமலை சொன்னார். என்ன சொன்னார்? இதே தந்தியில் வந்தது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. என்ன சொன்னார்? அஇஅதிமுகவின் ஊழல் பட்டியலையும் நான் வெளியிடுவேன் சொன்னாரா? சொல்லலையா? ஒரு 20 வருஷம் இருக்குமா? இப்போ தானே சொன்னார், வெளியிட்டுட்டார். அப்போ அஇஅதிமுக மீது அவர்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் இதே அண்ணாமலை தான் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் என்று சொன்னார். அதற்கு தான் அதிமுக கடும் எதிர்வினையாற்றியது.
கொந்தளிச்சாங்க. வைகோ திமுக பத்தி பேசாத எல்லா கட்சிக்கும் கோட்ஸ் இல்ல. நானே சொல்லிட்டேன். நான் அதனால தான் நான் என்ன கேட்டேன், ரொம்ப தெளிவா ஒன்று கேட்டேன். அதனால இது பிரச்சனை இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அண்ணாமலை பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்களா, அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் நான் இஷ்யூஸ். அது பரஸ்பரம் கோர் இஷ்யூ. இப்போ இன்னைக்கு வந்து பிரச்சனை தீராத பிரச்சனை, தீராத பிரச்சனை என்பது இவர்களை இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த கூட்டணி வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது. அதுல இப்ப யாருக்கு இந்த கூட்டணி தேவைங்கிறது நான் சொல்றேன். இப்ப அதிமுக இந்த கூட்டணி தேவையானா இல்லைங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த கூட்டணிக்காக என்ன சொல்றது, அவ்வளவு காத்து கிடப்பது, தவம் கிடப்பது பாஜக தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பாஜக வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வச்சே கூட நம்ம பேசலாம். நீங்கள் 2014 பாஜக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் என்ன? நீங்கள் வந்து 8 தொகுதிகளில் போட்டிட்டார்கள், 5.56 விழுக்காடு வாக்குகளை வாங்கினார்கள். 2014 இது. 2019 3.66 விழுக்காடு, குறையுது. 8 தொகுதியில் போட்டிட்டாங்க, அப்புறம் 5 தொகுதியில் தான் போட்டி. எவ்வளோ தொகுதியில் டெபாசிட் எடுத்தது? ரெண்டாவது வந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், கடைசியாக நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.66 விழுக்காடு தான் பாஜக பெற்ற வாக்குகள், 20 தொகுதிகளில் போட்டிட்டு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அரௌண்ட் 11% எடுத்தாங்க. ஆனால் 23 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டார்கள். நீங்கள் நல்லா கொஞ்சிக்கணும். 5 தொகுதிக்கு 8 தொகுதிக்கு 20 சட்டமன்ற தொகுதிக்கு 23 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேறுபாடு இருக்குல்ல. நீங்க நல்லா, அதனால அதிமுக இழந்தது எவ்வளவு தொகுதியில டெபாசிட் போச்சு. சோ அதிமுக என்ன இழந்துங்கிறது ஜெயக்குமார் சொல்றாரு. நான் தோத்ததே பாஜகவால தான். நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு கணக்கு சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நாங்க பாஜகவோடு இருந்தபோது பெற்ற வாக்குகளை விட பாஜக இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வாக்கு சதவீதம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஸோ இன்னைக்கு தேதிக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு வருவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. பாமகவும் அதிமுகவோடு வந்துவிட்டால் தேமுதிக ஏற்கனவே அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ பாஜக தனித்து விடப்படும், அல்லது பாஜக தமாக தவிர்க்க வலுக்கட்டாயமா அதிமுக இழுக்கிறீங்க. உங்களால வந்து பாசிட்டிவ் ஓட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை விட நெகட்டிவ் ஓட்ஸ் அதிகம் இருக்கு. அந்த இம்ப்ரெஷன் அதிமுகலயே இருக்குன்னு ஜெயக்குமார்லாம் சொல்றாங்க. நீங்க தான் கட்டாயப்படுத்துறீங்க. நல்ல ஒரு சிறந்த ஊடகவியலாளரா அந்த ஸ்டோரி எழுதுறதுமாங்களே, நியூஸுக்கான ஸ்டோரி. அதாவது ஊடகம் அவர் வந்து ஊகங்களை வந்து ஊடகத்தில் வெளிப்படுத்திருக்காரு. ஊகம் நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப பாமக வந்து அவங்களோட போறதுக்கு தயாரா இருக்காங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுடைய ஊகம். அதாவது அடுத்த கட்சிகள் எந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுப்பாங்கிறது ஒருத்தர் சிந்திக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இப்ப நான் கூட சொல்ல விசிக விட்டு வரதுக்கு தயாராக இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சி இப்பதான் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு வருவாங்கன்னு கூட நம்மளும் சொல்லலாம். அது என்ன நடக்கும்ங்கிறத காலமும் நேரமும் இடம்பொருள் ஏவல் அதான் சொன்னேன். தேர்தல் நெருங்க தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். ஒரே ஒரு வார்த்தை சார். இல்ல நீங்க சொன்னதுல இல்ல உங்க சொன்னதுல ஒரே ஒரு பதில் சொல்லணும். 8 தொகுதியில பார்ட்டிசிபேட் பண்ணப்ப நாங்க 5.56, நீங்க அப்புறம் தொகுதி குறையும் போது எங்க வாக்கு குறைஞ்சது, தொகுதி அதிகரிக்கும் போது வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. பார்ட்டிசிபேஷன். அதாவது இன்னைக்கு எத்தனை தொகுதியில திமுகவுடைய 9% வாக்கு இது குறைஞ்சிருக்கிறா இல்லையா? நீங்க முன்னாடி டேட்டா சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா சார், ஒரு விஷயம் சார், 8 தொகுதிக்கு 5.56 சார், அப்படின்னா 23 தொகுதிக்கு எவ்வளவு நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பாக நீங்க இப்ப 15% வந்திருக்கணுங்க. நீங்க கணக்கு போட்டுக்கங்க சார். அப்ப எங்க கூட கூட்டணியில யார் இருந்தா இப்ப யார் இருக்கா? தனியா வாங்குறோம். அதுதானே முக்கியம். இதே பாமக கூட்டணி. அதிமுக இல்ல. அதிமுக இல்ல. இருந்தபோது இன்னும் குறைஞ்சு இல்ல. 2014 எப்ப அதிமுக இருந்தாங்க உங்களோட? இல்ல நீங்க 2014 வேற கூட்டணி இருந்துச்சு சார். கூட்டணியே வேற. உங்க அப்ப 3 அணியாக போட்டியிட்டோம். இன்னும் சொல்ல போனா வரப்போற தேர்தல் 5 அணியா 4 அணியா 3 அணியா அதுவே தெரியாது. ஒரு நிமிஷம் சார். 2014 யாரெல்லாம் உங்க அணில இருந்தாங்க நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு நிலை வேற. நீங்க ஜெயலலிதா அன்னைக்கு அதிமுகவை தவிர்த்து நம்ம அதிமுகவை தவிர்த்து தேமுதிக இருந்தாங்க, வைகோ இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. கூட பாஜக பாமக எல்லாமே இருந்தாங்க. 2019 யாரெல்லாம் சார்? ஆமா 19 எங்க இருந்தாங்க? நீங்க சொல்லுங்க. அதிமுக தனியா இல்ல போயிட்டாங்க. அவங்க 2014 வைகோ இல்ல. 2019 அதிமுக பாஜக கூட்டணி. 19 அதிமுக வந்து விட்டார்கள், வைகோ மாறி விட்டார்கள். சொல்றேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக இல்லாம பாமக தேமுதிக பாஜக மட்டும் 8 தொகுதியில் போட்டிட்டு வாங்கிய வாக்கு 5.56. அதிமுக 25% மேல உறுதியா ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. நீங்களும் நம்புங்க, நான் நம்ப, சகோதரன் ஒத்துக்கொள்வார். அந்த அஇஅதிமுகவை சேர்த்த பிறகுமே இவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு? அதற்கான அது தேர்தல்ல ஒவ்வொரு முறையும் என்ன காலகட்டம்னு இருக்கு. நீங்க தேர்தல்ல ஒரு இஷ்யூ பேசுறீங்க. எந்த ராஜீவ் காந்தி மரணத்துல வாங்கின வாக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோட வாக்கா நீங்க எடுத்துக்குவீங்களா? மற்றவர்களுக்கும் போகணும். நான் அதனால ஒரு வார்த்தை சொல்றேன். நான் ஏன் பாஜகவுக்கு இந்த கூட்டணி தேவை இருக்குதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த முறை நீங்க பாஜக இருக்கிறதுலே டாலஸ்ட் லீடர்
எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கலாம், அது எல்லாம் வேறு. ஆனால் நிச்சயமாக அண்ணாமலையை விட, அமித்ஷாவை விட, மற்ற எல்லோரையும் விட டாலஸ்ட் லீடர் அப்படிங்கிற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள். அவரை 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியுமே இன்றைக்கு தனித்த பெரும்பான்மையோடய ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தான் பாஜக இருக்கிறது தேசிய அளவிலேயே. அப்போ தமிழ்நாட்டில் நிலைமை என்னவா இருக்கும்? அது மகாராஷ்டிரால ஹரியானால மாறின மாதிரி தமிழ்நாட்டில் மாறாதா? அதுக்கு தான வேலை தான் நடக்குது. இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்லிட்டீங்க. மகாராஷ்டிரால மாறின மாதிரி நீங்க சொன்னது நான் வேறையா புரிஞ்சுக்கிறேன். மகாராஷ்டிரால மாறினது என்னன்னா சிவசேனா உடைச்சு ஒரிஜினல் சிவசேனாவோட இல்லாம எந்த சிவசேனா தங்களோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த சிவசேனாவுக்கு வில்லம்பு சின்னத்தை கொடுத்தாங்க இல்லையா? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.